Greetings to all. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களை பற்றி ரொம்ப சுருக்கமான ஒரு வீடியோவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, காஞ்சிபுரம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோயில்கள் கொண்ட நகரம், அதாவது 1000 லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது. 1000 கோயில்ஸுக்கு மேலே இருக்கிறதா வந்து கூட நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பட் நம்ம முக்கியமான கோயில்களை பற்றி பார்க்கலாம். காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் ட்ரெயின் வழியாகவும் வரலாம், பஸ் ரூட் வழியாக வரலாம். 2 ரூட் இருக்குது, பை ட்ரெயின், பை ரோடு. ட்ரெயின் மார்னிங் அண்ட் ஈவினிங்ஸ் வந்து சென்னையிலேருந்து ரெகுலர் மார்னிங் அண்ட் ஈவினிங்ஸில் ட்ரெயின்ஸ் இருக்குது. நீங்கள் பஸ் வழியாக வந்தீங்கன்னா NH பெங்களூர் ரோடு வழியாக வந்து சென்னை பெங்களூர் ஹைவே வழியாகவும் நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். ஸோ இது வந்து பெங்களூர் NH ஹைவேயோட ரோடு நீங்கள் பார்க்குறது. ஸோ இது வழியாக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து காஞ்சிபுரத்து உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் ரோட் ஆஃப் த காஞ்சிபுரம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய டெம்பிள் என்னன்னா, மெயின் பிளேஸில் இருக்கக்கூடிய டெம்பிள் தான் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் டெம்பிள். இது வந்து சென்டர் ஆஃப் த காஞ்சிபுரம், மெயின் ஹார்ட் சிட்டியோட சென்டர் ஆஃப் தி காஞ்சிபுரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கல்வர் திவ்யதேசம் அப்படின்ற விஷ்ணு டெம்பிள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. ஸோ காமாட்சி அம்மன் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பக்கத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நியர்பை டெம்பிளை பை வாக்கிங் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் க்ரௌடட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் டெம்பிள். இந்த கோயிலில் திரு ஊரகம், திரு நீரகம், திருக்காரகம், திருக்கார்வனம் 4 திவ்யதேசம். ஸோ இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் அப்படின்ற கோயில். திஸ் இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் பல்லவன் ஆர்கிடெக்சர். ஸோ இதை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். டு பல்லவன் ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பவழவண்ணர் பெருமாள் டெம்பிள். திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் டெம்பிள். ஸோ இந்த கோயிலுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பச்சை வண்ண பெருமாள் டெம்பிள் அப்படின்ற கோயில் இருக்குது. ஸோ இந்த 2 கோயிலும் திவ்ய தேசம். இந்த 2 கோயிலும் யூ கேன் விசிட் திஸ் 2 டெம்பிள். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸ்ரீ கச்சபேஸ்வரர் டெம்பிள். ஸோ இந்த கச்சபேஸ்வரர் டெம்பிள் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட் ஆர்கிடெக்சர், பல்லவன் ஆர்கிடெக்சர் டெம்பிள் கால் ஸ்ரீ கைலாசநாதர் டெம்பிள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவனுடைய வெரி வெரி ஓல்டு ஆர்கிடெக்சர். இந்த கோயிலை எக்ஸாம்பிள் ரோல் மாடலை வச்சு தான் சோழா, அதாவது சோழன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. இந்த டெம்பிள் தான் அவருக்கு ரோல் மாடல் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் டோன்ட் மிஸ் திஸ் டெம்பிள். திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் பல்லவன் ஆர்கிடெக்சர். இந்த கோயிலை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், ஸ்ரீ கைலாசநாதர் டெம்பிள். ஸோ இந்த கோயிலில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சாண்ட்ஸ்டோன் ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள் இந்த கோயில். ஸோ கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கோயிலை முடிச்சுட்டு நீங்கள் வந்த வழியிலே நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா போகிற வழியில் நீங்கள் ஸ்ரீ பாண்டவ தூத டெம்பிள். ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் டெம்பிள். ஸோ இந்த கோயிலை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து யூ கேன் விசிட் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வர் டெம்பிள். இட்ஸ் அ வெரி பிக் டெம்பிள். விஜயநகர் பீரியடில் கட்டின கோயில். ஸோ வெரி பிக் கேம்பஸ் இந்த கோயில். ஸோ சிவனுடைய ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம், மண் ஸ்தலம் அப்படின்ற சாயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்தலம் தான் இந்த கோயில், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளை நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னாக்கா, இதை முடிச்சுட்டு நிறையா இதில் வந்து நிறைய ஃபேமஸான ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கோயிலை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் டெம்பிள். இந்த கோயில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இது விஷ்ணு காஞ்சி அப்படின்றோம். ஸோ இந்த கோயில் வந்து வரதராஜ பெருமாள், இங்கே நிறைய ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின்ஸ். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மேட் ஆன் ஸ்டோன். ஷில்ப சாஸ்திர பிரகாரம் இந்த மாதிரி ஸ்டோன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி கிரேட் ஆர்கிடெக்சர். இந்த கோயில் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ யதோத்தகாரி அண்ட் அஷ்டபுஜம் 2 கோயில் இருக்குது. இதையும் கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், காஞ்சிபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் எடுத்து நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோயில், அதாவது ஸ்ரீ திருப்புக்குழி அப்படின்ற ஒரு பிளேஸு. ஸோ இங்கே என்னென்னா, ஜடாயுன்ற பேர்டு வந்து சீதா தேவியோடைய ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணுது. ராவணன் கூட ஸ்கையில் ஃபைட் பண்ணும்போது இந்த இடத்துல கீழே விழுந்து அடிபட்டதுனால அவருக்கு வந்து லாஸ்ட்டு பீரியடில் செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ்லாம் வந்து ஸ்ரீ ராமபிரானே இந்த இடத்துல வந்து அந்த செரமோனிலாம் கண்டக்ட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு ஜடாயு தீர்த்தம், அங்கே சன்னதி செப்பரேட்டாக ஜடாயுக்கு சன்னதி இருக்குது. ஸோ இந்த பிளேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள், ஸ்ரீ விஜயராகவ டெம்பிள் அட் திருப்புக்குழி. ஸோ இதெல்லாம் முக்கியமான டெம்பிள். I will see in next video with very good useful information, and thank you for watching.